அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 13 டியூஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸில் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பணவீக்கம் அல்லது வந்து தொழில் உற்பத்தி குறியீடு இதெல்லாம் வந்து கடந்த நாட்களில் எப்படி இருக்குது, கடந்த 6 மாதங்களில் 2 வருடங்களில் எந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் வந்து இதே மாதிரி இந்த நியூஸ் மாதிரியே வந்து பின்னாடியும் போட்டுட்ருப்பாங்க பின்வரும் காலங்களில். அது எல்லாத்தையும் கரெக்டாக இன்ஃபரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தியிருக்கா அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து ப்ரிலிமினரியில் கொஷினாக வரும். அதே பேஜில் இருக்கிற இந்தியா சைனா டிஸ்கஸ் பார்டர் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றதில் ஜஸ்ட் ஃபாலோ அப் நியூஸ் தான். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட் பேஜில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கில்ஸ் கோல்டு அண்ட் ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சில டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மைக்ரோப் மேலே மட்டும் செயல்படலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து வரும்பொழுது அதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து நம்மளோட யூபிஎஸ்சி சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த நியூஸ் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த நியூஸில் ஐஐடி மெட்ராஸ் வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ராப்பிங் மெட்டீரியல் பயோடிகிரேடபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இன்னோவேஷன் அப்படின்றதுக்கு கீழே வந்து வரும். சோஷியல் இன்னோவேஷன் அப்படின்றது கீழே எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இன்னோவேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாசா டு லான்ச் கரூர் ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டலைட்ன்ற இந்த நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த சேட்டலைட்டில் இந்த பாலிமர் பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேட்டலைட் வந்து வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரியான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி சயின்டிஃபிக் டெம்பரை வந்து வளர்க்குறது, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அறிவை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம இதெல்லாம் வந்து நோட் பண்ணி எழுதலாம். இதெல்லாம் ஃபுல்லாக மீன்ஸ் ஓரியன்டான டாபிக் தான் இது. கெமிஸ்ட்ரி நோபல் ப்ரைஸில் ஜீன் எடிட்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோபல் ப்ரைஸை. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் அது. இந்தியாவில் இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங் ரிசர்ச்சுக்கெலாம் வந்து ஒரு ரெகுலேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைம் லைட்டாக இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெர்மினாலஜிஸ், நம்ம பயாலஜி ஜீன் எடிட்டிங் டெக்னிக் சம்மந்தமான டெர்மினாலஜிஸோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது டுவோர்ட்ஸ் கிளீனர் ஏர் இன் டெல்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். முழுக்கவே நம்ம படிச்சுக்கலாம். பஸ், ரேபிட் டிரான்சிட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டெல்லியில் வந்து ஏன் அதிகமான பொல்யூஷன் இருக்குது, அதுக்கான ஜாகிரபிக்கல் பொலிட்டிக்கல் காரணங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ஏற்கனவே வந்து யூபிஎஸ்சியில் 2 டைம் வந்து மெயின்ஸில் வந்து கேட்டாங்க. ஸோ இது டெல்லி கேபிட்டலாக இருக்கிறதுனால இதை பற்றின அட்டென்ஷன் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் அல்லது யூபிஎஸ்சி கூட நினைக்கலாம். அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையா டெல்லி சென்ட்ரிக் கொஷின்ஸாக வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் வந்து அதுவும் வந்து ஒன்றா இருக்குது இல்லையா, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக லெவலில் இருக்கிறதுலே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதோட முக்கியத்துவம் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. இதெல்லாமே ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பேஜ் நம்பர் 9ல் இந்தியா யூஎஸ் ஆல்சோ காசியஸ் ஆன் சைனா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த 2+2 டைலாக் அப்படின்னா என்ன, அதில் வந்து எந்தெந்த மினிஸ்டர்ஸ் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், எலிஃபண்ட் இன் த ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனாவை ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான், அதனால் அவங்கள பற்றின சைனாவை பற்றி நாங்கள் வந்து எச்சரிக்கையாகவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இந்த 2+2 டைலாக் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, இதனால் இதோட டார்கெட் என்ன, எதுக்காக இந்த 2+2ன்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இது மாதிரி வேறு எந்தெந்த நாடுகள் கூட நம்ம 2+2 டைலாக் வந்து நம்ம வச்சுருக்கிறோன்றதை நோட் பண்ணணும். மக்களோட உணவு வழக்கங்களில் கோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸு, கல்ச்சர் அப்படின்றது கீழே வந்து இந்த நியூஸ் வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வேர்ல்ட் பேஜில் அமெரிக்கன் டியோ வின்ஸ் எக்கனாமிக்ஸ் நோபல் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த எந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்ததுனால அவங்களுக்கு எக்கனாமிக் நோபல் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ரைசல் வந்திருக்கிற ஸ்ரீலங்கா டாக்ஸ் வந்து ஃபாலோ அப் நியூஸ் தான், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து யூரோப்பியன் யூனியன் டு சாங்ஷன் ரஷ்யா ஓவர் நாவல்னி அப்படின்னு சொல்லிட்டு, நாவல்னி அப்படின்றவர் ரஷ்யாவில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி வந்துட்டு இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அவரோட டீயில் வந்து விஷத்தாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிருக்கு போராடின நிலைமையிலேருந்து மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றின விசாரணைகள்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சிஎஸ்ஐ சில குறிப்பிட்ட நாடுகள் வந்து ரஷ்யாவை வந்து நிர்பந்திக்கிறாங்க. விளாடிமிர் புட்டின் தான் வந்து அவருக்கு வந்து விஷம் வச்சதாக வந்து ஒரு பரவலாக ஒரு பேச்சு நிலவுது. ஸோ இதுக்கு மத்தியில் தான் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து இவங்களுக்கு ஒரு ரஷ்யாவே வந்து பொருளாதார தடை மாதிரி வந்து விதிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கும், ரஷ்யாவோட ஸ்டேட்டஸ் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து டர்க்கி டு சென்ட் ரிசர்ச் ஷிப் டு மெடிட்டேரியன் இருக்குது இல்லையா, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது தமிழில். அதே மாதிரி வந்து டர்க்கி வந்து இந்த மாதிரி மெடிட்டேரியனில் வந்து மிடில் பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க.
ஸோ இதை பற்றின இந்த எதனால் இந்த டர்க்கிக்கும் மற்ற நாடுகளுக்கும் ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து புரிய ஆரம்பிக்கும். அடுத்து யூஎனோட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கிளைமேட் சேஞ்ச் டு ப்ளேம் ஃபார் டபுளிங் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய பேராபத்துக்கள் வந்து இன்னும் 2 மடங்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யூஎனோட ரிப்போர்ட், WHO ரிப்போர்ட், வேர்ல்டு என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் இவங்களோட ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் அது வந்து புள்ளிவிவரத்தோடு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் எழுதுறதுக்கும் சரி, ப்ரிலிமினரியில் வந்து நம்ம இன்ஃபரன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து டிக் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஆன்டி மைக்ரோப் ட்ரக் கேன் ஃபைட் கொரோனா வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஒரு ஸ்டொமக் அல்சரை கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக்கே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராகவும் செயல்படுது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறாங்க. அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் அவங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரக்கோட நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பிஸ்னஸ் பேஜில் இருக்கிற ஃபேக்ட்ரி அவுட்புட் ஷ்ரிங்க்ஸ் ஃபார் 6 monthsன்ற இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து கொடுத்துருக்கூடிய இந்த இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற வெரி பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சனாலே போதும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றதெல்லாம் வந்து வரும். அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எக்கனாமியெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வாட் இஸ் வாட்னு சொல்லி தெரிஞ்சதுனா தான் அடுத்தது நம்மளால் போக முடியும். அதனால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுலேயும் புதுசாக சொல்லியிருக்கிறதுல இது எந்த டாப்பிக்கு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணால் தான் பிற்பாடு வர நியூஸ்லாம் நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த ரெக்கமெண்டட் புக் லிஸ்ட்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். விர்ச்சுவல் இது சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ரிலிமினரி மெயின்ஸுக்கு வந்துட்டு எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிறது தான். யூபிஎஸ்சிக்கு வந்து படிக்கணும், ப்ரிலிமினரிக்காக மெயின்ஸ்க்காக படிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் யூபிஎஸ்சி வந்து விரும்புது. ரைட். அடுத்தது வந்து இன்டெல் இந்தியா செட்ஸ் அப் சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏஐ வந்து நம்ம ஊரில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னாலஜி, சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் தான். மெயின்ஸில் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ரஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும்பொழுது நம்ம இதெல்லாம் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் உடையது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.